ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேவி சேனல். இன்றைக்கி நம்ம நன்னீரை பயன்படுத்தி தான் ஒரு சிக்கன் குழம்பு வைக்க போகிறோம். சிக்கனை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி அலம்பிட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ அது நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். அதில் ஒரு 20 ml நன்னீரை விட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் நம்ம அப்படியே அதை மூடி வச்சுக்கலாம். ஒரு கிண்ணம் இதை போல் நம்ம கீழே அப்படி வச்சுட்டு அதை ஊற்றிக்கலாம். ஏன்னா சிந்திச்சுன்னா நம்மளுக்கு அது கீழே சிந்தாமல் அந்த கிண்ணத்தில் இருக்கும். திருப்பி நம்ம அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் வந்து 1/2 கிலோ சிக்கனு 20 ml நன்னீர் விடுறேன். இதை கலந்து விட்டு 15 நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஊறும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதில் இருக்க அந்த பாக்டீரியாலாம் அதை எல்லாமே இந்த நன்னீர் வந்து அதை எடுத்துரும். அதுக்குள்ளே நம்மளுக்கு குழம்புக்கு தேவையானதை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம். இதுலேயே நம்ம இஞ்சி பூண்டு பச்சை மிளகாலாம் போட்டுக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் ஒரு 3 பச்சை மிளகா போட்டிருக்கேன். வெங்காயம் இஞ்சி பூண்டுலாம் வதங்கிருச்சு. இப்போ தக்காளியும் போட்டு வதக்கிக்கலாம். இதிலே நம்ம மிளகு சோம்பு எல்லாமே போட்டு சேர்த்து வதக்கிக்கலாம். 2 டீஸ்பூன் மிளகு 2 டீஸ்பூன் சோம்பு போடுறேன். இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இது போல் நம்ம அரைச்சி விட்டு குழம்பு வைக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு திக்காகவும் இருக்கும் நம்மளுக்கு குழம்பு. நல்லா வதங்கிருச்சு. இதை எடுத்து வைக்கலாம். நம்ம ஆறட்டோன்னு அரைச்சிக்கலாம். இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். இப்போ நம்ம சிக்கன் குழம்புக்கு ரெடி பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி மட்டும் போட்டு வதக்கிக்கலாம். நம்ம ஆல்ரெடி அரைக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி போட்டிருக்கோம். அதனால் இதுக்கு ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி போட்டால் போதும். தக்காளியும் நல்லா வதங்கினதும் சிக்கனை இதிலே போட்டு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சிக்கனை நல்லா தண்ணி இல்லாமல் எடுத்து போட்டுக்கலாம். இந்த குழம்பு ரொம்ப நல்லாயிருக்கும். இதை மாதிரி செய்யும் போது நல்லாயிருக்கும் குழம்பு. இந்த நன்னீரை பயன்படுத்தி செய்கிறதுனால டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இந்த நன்னீரை வாங்கி பயன்படுத்தி செய்யுங்க. நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எந்த பாக்டீரியாவும் எந்த இதுவும் கிருமி இல்லாமல் நம்ம சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல இதுவாக இருக்கும். இது காய்கறியெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதில் 1 லிட்டர் தண்ணியை ஊற்றி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு 20 ml நம்ம 1 கிலோ காய் அந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம 20 ml இப்படி ஊற்றிக்கலாம். 1/2 கிலோ இப்படி இருக்கும்போது ஒரு 10 ml நன்னீரை விட்டு ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும்னு வச்சுட்டு அப்புறம் எடுத்து நீங்கள் அந்த காய்கறியெல்லாம் எடுத்து குழம்புக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். குழம்புலையும் நம்ம இந்த நன்னீரை ஒரு 10 ml 15 ml நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஊற்றிக்கலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நான் கரம் மசாலா, மஞ்சத்தூள், உப்பு, குருமாத்தூள் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு. இதை நான் வீட்டில் அரைச்ச குருமாத்தூள் போட்டிருக்கேன். கரம் மசாலாவும் நான் வீட்டில் அரைச்சது. இப்போ நன்னீரை ஒரு 20 மில்லி நான் இதில் ஊற்றிக்கிறேன். இது நல்லா கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாம். சிக்கன் வேகட்டும். இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை அரைச்சிக்கலாம். இது கூட தேங்காயையும் போட்டு அரைச்சிக்கலாம்.
இந்த அரைச்ச விழுதை நம்ம இந்த குழம்புலேயே ஊற்றிக்கலாம். மிக்சியில் கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் அலம்பி இதில் ஊற்றிக்கலாம். இதை கலந்து விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சோம்னா நம்மளுக்கு குழம்பு ரெடி. நல்லா கொதி வந்ததும் நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டோன்னு. அப்போ தான் அந்த அரைச்ச விழுதெல்லாம் நல்லா அதில் செட் ஆகி எல்லாம் கலந்து நல்லா குழம்பு கிரேவியாக நல்லா சூப்பராக இருக்கும். திக்காக ஆயிடுச்சு பாருங்கள் குழம்பும். ஒரு 10 நிமிஷம் அப்படியே 10 நிமிஷம் கூட வேணால், ஒரு 5 நிமிஷம் மூடி எடுத்தால் கூட போதும். அவ்வளோதான் குழம்பு ரெடி. இப்போ நம்ம கொத்தமல்லி தழையை அப்படியே தூவி விட்டுக்கலாம். இது குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. நீங்களே வீட்டில் செஞ்சு பாருங்கள், எப்படி இருந்ததுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த நன்னீரை எல்லோரும் வாங்கி பயன்படுத்தி பயனடைங்க. சுட சுட போட்டு குழம்பு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். சூடாக இருக்குது, பிசையவே முடியல. குழம்பும் சூடாக இருக்குது, சாப்பாடும் சூடாக இருக்கிறதுனால சாப்பாடு பிசைய முடியல. ரொம்ப நல்லா இருக்குங்க, குழம்பு சூப்பராக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.